கைஸ், விழுப்புரம்ல சண்டே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? 3 நாளா தொடர்ந்து மழை. கிளைமேட் செம்மையா இருந்தது. ஆக்சுவலா அதோடயே கறி வாங்க கிளம்பியாச்சு. போற வழியில மீன் கடைலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு கடைய பார்த்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி. அங்கேயே போய் 1 கிலோ கறி வாங்கியாச்சு. அண்ணாட்ட குடுத்து வெட்ட குடுத்தாச்சு. இங்க வந்து காய்கறி மார்க்கெட்டும் சுத்தமா இல்ல. சந்தையுமே சுத்தமா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. விழுப்புரம்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏன் சந்தை இல்ல? சந்தை இருக்கா? எனக்கு தான் தெரியலையா? அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மழையோட நனைஞ்சிட்டு வந்துட்டோம். காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. வந்ததுன்னு செம்ம பசி. ஆல்ரெடி ரைஸ்லாம் வச்சுட்டேன். ஸோ வந்து குழம்பு, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் பெப்பர் கிரேவிலாம் வச்சாச்சு. சாப்பாட போட்டு சாப்பிட்டு ஒரு டீ தான் குடிச்சேன் குளிச்சுட்டு. உடனே சாயங்காலம் ஆயிப்போச்சு. சண்டேல மட்டும் நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆக்சுவலா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் கெட்டுப்போன பால வச்சு பன்னீர்லாம் பண்ணி மயனஸ்லாம் பண்ணியிருந்தேன். ரெசிபிலாம் பார்த்து. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி புளிப்பா இருந்துச்சு. விழுப்புரத்துல ஹவுஸ் ஒய்ஃபா லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ. பாய்.